முன்னாடி 400-500 பேர் நின்னாலும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான்ற உணர்வு இருந்தால், ஆமென், நீங்க தைரியமா தான் நிற்பீங்க. இந்த உலகத்தில் மிக சிறந்த ஆசீர்வாதம் நான் நீதிமான் என்கிற உணர்வு. நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது போல உங்கள் சூழ்நிலைகளினாலே நீங்கள் சோர்வாக இல்லை. உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் நான் நீதிமான் என்கிற உணர்வில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் இந்த சூழ்நிலை மத்தியில் நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஏன்னா the greatest blessing from cross is the feelings of righteousness. நான் ஒரு நீதிமான்ற உணர்வு இருந்தா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று கர்த்தர் சொன்னார். நறுமையான தேவனுடைய பிள்ளையே, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீ சூழ்நிலை பத்தி கவலைப்படாத. ஏன்னா சூழ்நிலை ஒரு உணர்ச்சியை மாற்ற முடியாது. ஹைகோர்ட்ல கேச போடியா, நான் நீதிமான்னா கூண்டுக்குள்ள எப்படி நிற்பேன்? பராசக்தி சிவாஜி கணேசன் மாதிரி தான் நிற்பேன். 10 பேர் வயசானவங்க மட்டும் சிரிக்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் குற்றவாளி கூண்டில் இருந்தாலும் நீங்கள் நீதிமான் என்றால் நீங்கள் தைரியமாகத்தான் நிற்பீர்கள். நீங்க ஆள் படை அம்பு அத்தனை இருந்தாலும் உங்க மனசுல நீங்க குற்றவாளின்ற உணர்வு இருந்துச்சுன்னா நீங்க பயந்துகிட்டு தான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடி 400-500 பேர் நின்னாலும், பாஸ்டர், பிஷப், மாடரேட்டர் யார் நின்னாலும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான்ற உணர்வு இருந்தால், ஆமென், நீங்க தைரியமா தான் நிற்பீங்க. எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும், எனக்கு எதிராக யுத்தம் நேர்ந்தாலும் என் இருதயம், கைத்தட்டுங்களேன், பயப்படாது, பயப்படாது, என் இருதயம் பயப்படாது. நான் பயப்பட மாட்டேன்ல, என் ஹார்ட் பயப்படாதியா, போட முடியும் ஆண்டவனே நம்ம பக்கத்து.